இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கிவிட்டது. கொலு பொம்மைகளை எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் முக்கியமான பண்டிகையாக நவராத்திரி கொண்டாட பல புராணங்கள் கூறப்பட்டாலும் அம்பிகையை 9 நாட்கள் வழங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த 9 நாட்களும் அம்பிகை ஒவ்வொரு பெயரில் ஒவ்வொரு நிறத்தில் பக்தர்களால் வழங்கப்படுகிறது. நடப்பாண்டிற்கான நவராத்திரி பண்டிகை அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதன்படி நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகைக்கான கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது. நவராத்திரி என்றாலே தமிழ்நாட்டில் கொலு பொம்மைகளை வைத்து வீடுகளில் பூஜை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். கொலு பொம்மைகளை எப்படி வைப்பது? நவராத்திரிக்காக கொலு பொம்மைகளை வைத்து வணங்குவதை பக்தர்கள் பலரும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். தங்கள் வீடுகளில் பல்வேறு பொம்மைகளை அடுக்கி நவராத்திரி குழு அமைக்கின்றனர். நவராத்திரி பண்டிகைக்காக கொலு பொம்மைகள் அடுக்கும் திசையானது கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். கொலு வைப்பதற்கான வரிசை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 தொடங்கி அதிகபட்சம் 11 வரை கொலுப்படிகள் அமைக்க வேண்டும். இதில் தங்களால் எத்தனை வரிசை அடுக்க முடியுமோ அத்தனை வரிசை அடுக்கிக் கொள்ளலாம். ஒற்றைப்படையில் இருக்குமாறு பார்த்து கொள்வது நல்லது. கொலுவிற்கு பயன்படுத்தப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் மண்ணால் செய்யப்பட்டிருந்தால் கூடுதல் சிறப்பு. கொலு பொம்மைகளை எந்தெந்த வரிசையில் அடுக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். குழுவின் முதல் படியில் ஓரறிவு உயிரினங்களான மரம், செடி, கொடி ஆகியவற்றை அடுக்க வேண்டும். 2வது படியில் நத்தை, சங்கு போன்றவற்றின் சிலைகளை அடுக்க வேண்டும். 3வது படியில் கரையான், எறும்பு போன்ற ஊர்வன சிலைகளை அடுக்க வேண்டும். 4வது படியில் வண்டு, நண்டு போன்றவற்றின் பொம்மைகளை அடுக்க வேண்டும். 5வது படியில் பறவைகள், விலங்குகள் பொம்மைகளை அடுக்க வேண்டும். 6வது படியில் மனிதர்களின் பழக்க வழக்கங்களான திருமணம், தொழில் போன்றவற்றின் பொம்மைகளை அடுக்க வேண்டும். 7வது படியில் மகான்களாக கருதப்படும் விவேகானந்தர், வள்ளலார், ரமண மகரிஷி ஆகியோர் சிலைகளை வைக்க வேண்டும். 8வது படியில் இறைவனின் அவதார உருவங்களை வைக்கலாம். அஷ்டலட்சுமியின் சிலைகளையும் வைக்கலாம். 9வது படியில் முப்பெரும் தேவிகளாக கருதப்படும் பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி ஆகியோரின் பொம்மைகளை கோயிலுக்கு அழகு சேர்க்கும் கோயில் கலச கும்பத்தை வைக்கலாம். மேலும் அவர்களுடன் முழுமுதற் கடவுளான பிள்ளையார் சிலையையும் வைக்கலாம். கொலு பூஜை செய்வதற்கான ஏற்ற நேரம் என்னன்னு பார்ப்போம். நவராத்திரியின் முதல் நாளான இன்று கொலு பூஜையை தொடங்குவது சரியானது. இன்று காலை 8 மணி முதல் 9 மணிக்குள் கொலு பொம்மைகளை வைத்துவிட வேண்டும். பின்னர் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை பூஜை செய்ய வேண்டும். நவராத்திரி பண்டிகையின் 9 நாட்களும் கொலுவிற்கு தினமும் மாலை 6 மணிக்கு மேல் தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கிய காலை அமாவாசை நாளிலே பலரும் கொலு பொம்மை வைத்து தங்கள் வழிபாட்டை தொடங்கிவிட்டனர். நவராத்திரியான 9 நாட்களும் அம்பிகையை வணங்கி அம்பிகையின் வெற்றியை கொண்டாடும் விதமாக 10வது நாளை விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. வரும் அக்டோபர் 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையும், வரும் 12ஆம் தேதி விஜயதசமியும் வருகிறது. இதுபோல பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.